நமக்கு பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னுடைய பிகினிங். வணக்கம் யுவர்ஸ், வெல்கம் டு ஆர்கேருன் சேனல். ஆலப்புழா ஜிம்கானா படத்தோட திரையம்ஸ் தான் இந்த வீடியோ ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவை தாண்டி மலையாள சினிமாவில் வந்து ஹிட் ஃபிலிம்ஸ் கொடுக்குறது வந்து மலையாள சினிமாவில் வந்து கடைசி 2 வருஷமாக வந்து ஹிட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த வருஷத்தில் ஆலப்புழா ஜிம்கானா படத்தோட திரையம்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முத வரீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அமைக்குங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த படத்தோட கதாநாயகன் வேறு யாரும் இல்லைங்க, பிரேமலூரில் நடித்த நெல்சன் கோல்ஃபே அவருடைய மெயின் ரோலில் தான் வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க டீம் மெட்டாக வந்து லூசிங் இந்தியன், பேபி ஜான், கணபதி போன்ற ஏகப்பட்ட நட்சத்திர பட்டாங்க நடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 9 டீமாக நடிச்சிருக்காங்க. டேரக்டர் வந்து கிங் ரஹ்மான், மியூசிக் வந்து விஷ்ணு விஜய், லிரிக்கல் சுனிக் கொலேன், அவர் வந்து ஒரு சினிமாகிராஃபி ஜிம்ஸ் கென்னார்ட். சினிமாகிராஃபி பற்றி இந்த படத்தை சொல்லி ஆகணும். இந்த படம் வந்து ஒரு பாக்ஸிங் படம் தான். இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக்கு இந்த டீச்சரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த ஃபஸ்ட் லுக் படம் டீச்சரை பார்த்தாலுமே உங்களுக்கு தெரிஞ்சாலுமே ஒரு பாக்ஸிங் படத்துக்கு கேமராவும் சினிமாகிராஃபி தான் ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா பிகில் படத்தில் வந்து ஃபுட்பால் வச்சுருக்காங்க, மான் கராத்தேல கிக் பாக்ஸிங் தான். இந்த படத்துலையும் கிக் பாக்ஸிங் தான். கிட்டத்தட்ட அந்த யூஸ் பண்ண கேமரா வந்து சூப்பராக கொடுத்துருப்பாங்க. அந்த கிளைமேக்ஸ் சீனும் சரி, ஹீரோ ஃபைட் பண்ணுற சீனும், அப்புறம் கிளைமேக்ஸில் நடக்கிற காட்சிகள், சண்டைக்குரிய காட்சிகள் எல்லாம் வந்து யதார்த்தமாக காட்டுறதுக்கும் ஆடியன்ஸுக்கு ஒரு புதுவித கண்ணோட்டத்தில் காட்டணுன்றதுக்காக சினிமாகிராஃபர் வந்து ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரி எடிட்டர் நிதிஷ் அவருடைய எடிட்டிங் பண்ணமும் அந்த படத்தில் வந்து நிறையாவே தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு படத்தில் பார்த்தாலே தெரியும். அந்தளவுக்கு எங்கேயுமே ஜம்கட் சீன் இல்லாமல் ப்ராப்பரான எடிட்டிங்கும் ப்ராப்பரான சினிமாகிராஃபியும் 2 பேரும் வந்து ஸ்க்ரீனை ஷேர் பண்ணியிருப்பாங்க. அது படத்தில் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அந்தளவுக்கு மொக்கையான எடிட்டிங்கும் மொக்கையான ஸ்க்ரீன் பிளேவும் கிடையாது இந்த படத்தில் ஒன்லைன் ஸ்டோரி. 19 வயசு பையன் தன்னுடைய ஸ்கூல் லைஃப்பில் வந்து ஃபெயில் ஆகுறாங்க. ஃபெயில் ஆனதுக்கப்புறம் வந்து ஒரு டைவா கோட்டிங் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஒருத்தர் வந்து பாக்ஸிங்கில் வந்து அடித்து இவரை பறக்க விட்றாரு ஒரு ஃப்ரெண்டை. அந்த பறக்க விட்ட ஃப்ரெண்டு மூலமாக வந்து இவங்க வந்து நம்ம பாக்ஸிங் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் டீமெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து பக்கத்தில் இருக்க ஒரு ஜிம்மில் தேடுறாங்க ஆலப்புழாலே. அந்த ஜிம்மில் சேர்ந்து வெட்டித்தனமாக வந்து கொஞ்சம் பாக்ஸிங்கை வந்து நகைச்சுவையாக வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஆலப்புழாக்கும் வயாடுக்கும் இடையில போட்டி நடக்குது, டிஸ்ட்ரிக்ட் மேட்ச்சு. அதில் நான் ஜெயிச்சே வருவேன் அப்படின்ட்டு அவங்க அம்மாட்ட சவால் கொடுத்துட்டு போகிறாரு. அது போனவர் வந்து கடைசி வந்து ஜெயிச்சுட்டு வந்தாரா இல்லையாண்டு தான் படத்தோட மீதி கதையாக வந்து நம்ம டேரக்டர் வச்சுக்கோங்க. இந்த படத்தில் வந்து ஃபன்னுக்கு பஞ்சமே இல்லை. கேரளா காட் ஓன்ஸ் கண்ட்ரி அவங்க சொல்கிற மாதிரி அந்த படத்தில் வந்து முழுக்க கேரளா சம்மந்தமான இடத்துல அந்த விஷுவல், இந்த போட்டிங் காட்சிகள் இதெல்லாம் வந்து ப்ளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு கூடுதலாக. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு பஞ்சமே இல்லாமல் நம்ம ஹீரோ வந்து பிரேமலூரில் மாதிரியே கிட்டத்தட்ட அங்கே எங்கேயும் பொண்ணுங்கிட்ட தான் முக்கால்வாசி பேசிக்கிட்டு இருப்பார் அப்படின்றத நீங்கள் இந்த படத்தில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓவராலாக ஆலப்புழா ஜிம்கானா பார்த்தீங்கன்னா குட்டி மான் கராத்தே, அப்புறம் குட்டி கட்டா குஸ்தி, இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்களை பிச்சு போட்டிருந்தாலுமே கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் படத்தை டேரக்டர் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. படத்தில் மலையாளத்தில் வந்திருக்கு. 2.5 மணி நேரம் கொடுத்துருந்தாலுமே இந்த படத்தை வந்து எங்கேயுமே சலிப்பு தட்டலை. ஏன்னா அந்தளவுக்கு விறுவிறுப்பான காட்சிகள் வந்து சூப்பராக வச்சுருக்காங்க. இன்டர்வல் வரைக்கும் ஒரு ஃபன்னான கொண்டு போவாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வலுக்கு அப்புறம் மேட்ச்சில் வந்து எப்படி ஜெயிச்சாங்க உங்கள் டீமு, அதுக்கு வந்து உங்கள் எந்த அளவுக்குலாம் பில்டப் கொடுக்குறாங்க அந்த காட்சிகள், அப்புறம் அதில் ஃபன்னான காட்சிகள்லாம் வந்து காட்டியிருக்காங்க. அது இந்த படத்தில் வந்து ரசிக்கும்படியான காட்டிலும் எக்ஸலண்ட்டாகவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு இந்த ஹீரோக்கும் ஹீரோ டீமுக்கும். கிட்டத்தட்ட ஒரு 19 வயசு பையன் வந்து பாக்ஸிங்காக வந்து ஃபன்னாக நடந்துட்டு பாக்ஸிங்கை வந்து நான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. படத்தில் வந்து செகண்ட் பார்ட் ஹிண்ட் கொடுக்குற மாதிரி முடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை பார்த்தா தெரியும். இந்த படத்தில் சொல்கிறதுக்கு வேறு எதுவுமே இல்லைங்க. படத்தில் வந்து எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட் தான். மைனஸ் பாயிண்ட் என்பட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து கதை கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு. அது படத்தில் வந்து நார்மலாக போய் தான் ஆகணும். எல்லா இடத்துலையும் விறுவிறுப்பாக போச்சு, எல்லா இடத்துலையும் ஃபன்னு காமெடியாக போச்சுன்னா படம் அது ஒரு டைப்பாக இருக்கும். ஓவராலாக இந்த படம் ஆலப்புழா ஜிம்கானா படத்தோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 3 தருவேன். இந்த வாரம் வந்த தமிழ் சினிமா காட்டிலும் மலையாள சினிமாவில் வந்து இந்த மூவி த பெஸ்ட்டு மூவின்னு சொல்லலாம். மரண மாஸ் நான் பார்க்கல. மரண மாஸ் பார்த்துட்டு அந்த ஒரு ரிவ்யூ வீடியோவை வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். அதுக்கு வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்கே அருண். பை விவர்ஸ்.